தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சிலிகான் மணல் குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். மாவட்டம் தாண்டி சென்று ஏன் போராட்டம் நடத்தினார்கள் என்பதை தற்பொழுது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகே இருக்கிறது இந்த வடகாடு கிராமம். இங்கு சிலிகான் அடங்கிய மண்ணை அள்ள 12 ஏக்கர் அளவிற்கு குவாரி அமைக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்காக பூஜை போடப்பட்டு ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக சிலிகான் மணல் அள்ளப்பட்டு லாரிகளில் ஏற்றப்பட்டது. இதை அறிந்த திருவாரூர் மாவட்டம் தம்பிக்கோட்டை, கீழக்காடு உள்ளிட்ட 10க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் உட்பட 1000த்திற்கும் அதிகமானோர் ஒன்று திரண்டனர். மணல் குவாரி இருக்கும் பகுதிக்கு சென்ற அவர்கள் குவாரிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலிகான் மணல் குவாரி அமைக்கப்பட்டால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஆற்றை தூர்த்து குவாரியின் பாதை அமைத்திருப்பதாகவும் குற்றஞ்சாட்டினர். இந்த ஊரில் குடி தண்ணிக்கு ஏற்கனவே ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்படிங்கிறப்ப இந்த கொள்ளிடங்கோட்டை குடிநீர் தண்ணி வரல அப்படின்னா வீட்டில் உள்ள லேடிஸ் குடத்தை எடுத்துகிட்டு போய் பைப்படியில் நிற்க வேண்டிய சூழலில் தான் இருக்கிறோம் இன்றைக்கும். அப்படிங்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா 15 அடி வரைக்கும் தான் நல்ல தண்ணி இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா களி, அதுக்கு கீழே முழுக்கவே உப்பு தண்ணி. அதுலேயும் இந்த குவாரி அமைய போகிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா கடலுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிற சூழலில் இவங்க ஒரு 12 ஏக்கருக்கு இவங்க அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இதில் 27 அடியிலேருந்து 30 அடி வரைக்கும் நோண்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்கிறப்ப 12 ஏக்கருக்கு 30 அடி நோண்டினாங்கன்னா இதுவே ஒரு சின்ன ஒரு உப்பு தண்ணி ஏரி மாதிரி ஆகிடும். அப்படிங்கிறப்ப ஏற்கனவே இருக்க இந்த நல்ல தண்ணி முழுக்க உப்பு தண்ணி ஆயிடும். எப்போவாச்சும் கொஞ்சம் தண்ணி வந்துகிட்டு இருக்கதும் இனி குடி தண்ணியே இல்லாமல் போயிடும். இதுகுறித்து தஞ்சாவூர் மாவட்ட புவியியல் துறை சுரங்கத்துறை உதவி இயக்குநரிடம் கேட்டோம். வரும் 16ஆம் தேதி மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு கிராம மக்கள் அழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அப்போது கிராம மக்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கப்படும் என்றும் பிரச்சினைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மாதவன் குருநாதன்.